Hi friends, இந்த வீடியோல நம்ம pancake playset வந்து வீட்லயே குழந்தைங்க விளையாடுறதுக்கு எப்படி ரெடி பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். அதுக்கு ப்ளைனா இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கோங்க. நீங்க எந்த சைஸ்ல ரெடி பண்ண போறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. அத வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து அந்த அட்டையிலேயே நீளமா இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இத வந்து அத சுத்திலும் நம்ம வளைச்சு வச்சு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிரலாம். இதில் வந்து அந்த வளைச்சி ஒட்டக்கூடிய அட்டை வந்து உங்களுக்கு ஒரே பீஸாக நீளமாக கிடைக்கல அப்படின்னா 2 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பீஸை இந்த மாதிரி வளைச்சி ஒட்டிட்டு அடுத்து செகண்ட் பீஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அவ்வளோ மட்டும் அதில் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம நல்லா அழுத்தி சேர்த்து பிடிச்சிருந்தோம் அப்படின்னாலே அழகாக ஒட்டிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒன்று இதில் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ஒட்டி காஞ்சிருச்சு. அடுத்து இதுக்கு கைப்பிடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நீளமாக இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு ஒரு சைடு மட்டும் கொஞ்சமாக மடக்கிட்டு அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அதோட சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி அட்டையிலே ஈஸியாக நம்ம வந்து பேன் ரெடி பண்ணிக்கலாம். இந்த கைப்பிடி வந்து உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 அட்டையை சேர்த்து வச்சு அதே லென்த்துக்கு கட் பண்ணி ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக திக்காக இருக்கும். அடுத்து வந்து கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து சின்னதாக 2 சர்க்கிள் கட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம அந்த பேனுக்குள்ளே வைக்கிற சைஸில் தான் ரெடி பண்ணணும். ஸோ அதனால் அந்த பேனோட கொஞ்சம் சின்னதாகவே ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்னதாக 2 பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதில் ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி சும்மா அவுட்லைன்லாம் கொடுத்துக்கோங்க. அப்புறம் சென்டரில் வந்து சின்ன சின்ன டாட்லாம் இருக்கிற மாதிரி, அதாவது பேன் கேக் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நான் 2 பீஸ் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து அந்த பேனுக்குள்ளே வச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கா, சைஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பிளைனாக இருக்கக்கூடிய அட்டை எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் இன்விடேஷன் கார்டு கூட எடுத்துக்கலாம். அந்த திக்னஸே நமக்கு போதுமானது. இது வந்து அந்த பேன் கேக் ரெடி பண்ணோம்ல அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். ஸோ அதனால் பெரிய சர்க்கிளாக வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உள்ளே கூடி சின்ன சர்க்கிளும் போட்டிருக்கேன், வெளியில் கூடி பெரிய சர்க்கிளும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் வந்து 4 சைடில் அந்த சின்ன சர்க்கிள் வரைக்கும் கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு அந்த இடத்த லைட்டாக இழுத்து வச்சு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி நமக்கு ஒட்டும் போது நடுவில் வந்து ஒரு குழிவாக கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம பிளேட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணியும் ஒட்டலாம், அல்லது ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணியும் பின் பண்ணிக்கலாம். பின் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கடுத்து அது மேலே வந்து செல்லோ டேப் போட்டிக்கோங்க. அப்போ தான் கையில் வச்சு குழந்தைங்க விளையாடும் போது கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஃபெவிகால் யூஸ் பண்ணி மட்டுமே நம்ம இந்த மாதிரி ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள் நம்ம அழகாக பிளேட் ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அப்படியே கலர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் நான் பிங்க் கலரில் இதை வந்து கலர் பண்ணிட்டேன். ஸோ ஒரு பிளேட் செஞ்சு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி எத்தனை பிளேட் வேணுமோ ரெடி பண்ணிக்கோங்க. சென்டரில் பேன் கேக் வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. அடுத்து வந்து ஒயிட் கலரில் இருக்க பிளைனாக இருக்க அட்டையில் ஹாஃப் பாயில் மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ வரைஞ்சிட்டு இதில் வந்து கலர் பண்ணிக்கோங்க. கலர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து ஹாஃப் பாயில் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பிளைனாக இருக்கக்கூடிய ஒயிட் அட்டையில் நான் வந்து சீஸ் வரைகிறேன், அதுக்கடுத்து ஸ்ட்ராபெரி வரைகிறேன், அப்புறம் சாக்லேட் பீஸ் வரைகிறேன். இது எல்லாமே அந்த செட்டில் இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாத்தையுமே வரைஞ்சிக்கிறேன். சின்ன சின்னதாக வரைஞ்சிக்கோங்க. நீங்கள் பேன் கேக் வந்து பெருசாக ரெடி பண்ணிங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம பெருசாக வரையலாம். பேன் கேக் மேலே வச்சு இதை யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி சின்ன சைஸில் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே கலர் பண்ணிவிட்டேன். இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் 3 பீஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம பேன் கேக்கை எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பிளைனாக இருக்க அட்டையில் வந்து நான் பென்சில்ட்டு வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவுமே திக்காக வேணும் அப்படின்னா ஒரே மாதிரி ஒரு 3 பீஸ் 4 பீஸ் நீங்கள் கட் பண்ணி ஒன்று மேலே ஒன்றா ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து திக்காக ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து அந்த கைப்பிடிக்கு மட்டும் இன்னொரு பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி மேலேயும் கீழே வர மாதிரி மடக்கி ஒட்டிக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு பிடிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும். அந்த சைட்லையுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதே ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி ஒட்டி அதையும் திக்காக ஸ்ட்ராங்காக மாற்றிக்கலாம். இப்போ இதை வந்து ஒட்டிட்டு இது மேலே வந்து நம்ம ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அழகாக டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம பிளைனாக எடுக்கிறோம். பிளைனாக எடுக்கிற அட்டையாக இருந்தால் நம்ம ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அழகாக எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இதை வந்து டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பேன் கேக்கை எடுக்கிறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுப்பு ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் 2 பாக்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த அளவில் நீளமாக ஒரு பாக்ஸ் கிடைச்சா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது இந்த மாதிரி சின்ன பாக்ஸ் 2 சேர்த்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நடுவில் செல்லோ டேப் யூஸ் பண்ணி 2 பாக்ஸையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து மேலே பிளைனாக இருக்கிற பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் கலர் பேப்பர் கூட யூஸ் பண்ணி இது மேலே வந்து ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒயிட் பேப்பர் வந்து ஒட்டிட்டு இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் காய விட்டுருங்க. காஞ்சதுக்கு அப்புறமா இது மேலே வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த செட்டில் இருக்கிற மாதிரியே அப்படியே நான் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இது மேலே வந்து டிசைன் பண்ணிக்க போகிறேன். இப்போ டிசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நடுவில் வந்து அடுப்பு இருக்கிற மாதிரி, கீழே வந்து பட்டன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி, சைடில் வந்து அந்த ஹாஃப் பாயில், சீஸு, ஸ்ட்ராபெரி, சாக்லேட் பீஸ் இதெல்லாம் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். கீழே இருக்க பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். இல்லை இது வந்து ஒரு கபோர்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி இதை திறந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே இதில் வந்து செட் பண்ணலாம். பேனை வந்து அந்த அடுப்பு மேலே வச்சாச்சு. பேன் கேக் ஒன்றை வந்து அந்த பேனுக்குள்ளே போட்டிருக்கேன்.
அடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்க ஹாஃப் பாயில், சாக்லேட் பீஸு, சீஸு, ஸ்ட்ராபெரி இது எல்லாத்தையுமே அந்த சைடில் வந்து அடுக்கி வச்சிடலாம். பிளேட்டை வந்து சைடில் வச்சிடலாம். இன்னொரு பேன் கேக் ரெடி பண்ணியிருக்கோம்ல அதை வந்து அது மேலே வச்சிடலாம். அப்புறம் கரண்டி யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேன் கேக்கை இதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடிய பட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஃப்ளேம் வந்து ஹையாவோ லோவாவோ வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேன் கேக் மேலே நமக்கு எது வேணுமோ அதை வந்து மேலே வச்சு சாப்பிட்றதுக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூப்பராக நீங்களும் ரெடி பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். கண்டிப்பாக ஹாப்பியாக விளையாடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய பிளேசெட் வீடியோஸ் ஈஸியாக வீட்டிலேயே குழந்தைங்க விளையாடுறதுக்கு எப்படி செய்கிறதுங்கிற வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி அட்டை, ஸ்கெட்சு, பேப்பர் ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியதை வச்சு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த பேன் கேக் செட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.